டனலுக்குள்ளே போகிறோம். அவர் போய் செக் பண்ணுறாரு. எந்திரிக்க முடியாதப்பா. Shockwave. Huh? Galaxian. Okay. You want to go more? Follow me. Okay. Turn left. Tomorrow I'm out there. You want to go right? Follow me. You want to go? I'm not out there. Please help me. என்ன முடியலடா. Shockwave 20 meters. 20 meters. சொல்லு. தாண்டி போகக்கூடாது. அவ்வளோ புல்லட்ஸ் இருக்குது. அது எல்லாமே புல்லட்ஸு. கல் கிடையாது, ஜல்லி கிடையாது, புல்லட்ஸு. ஹலோ மக்களே, இன்னைக்கு டே 3 இன் வியட்நாம், ஹோ சி மோன். எஸ், நேற்று நம்ம சவுத்து வியட்நாம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி நார்த் வியட்நாம் சைடு ட்ராவல் பண்ணியிருக்கோம். நார்த் வியட்நாம்னு சொல்கிறத விட ஹோச்சிமின்லேருந்து சவுத்தும் ஹோச்சிமின்லேருந்து நார்த்தும் ட்ராவல் பண்ணோம். நேற்று சவுத்து, இன்றைக்கி நார்த்து. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் எப்பவும் போல் சில்வர் லேண்ட் மேலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிகாஸ் அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். அடுத்து இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்த இந்தியன் பனாரஸ் கிளப் அப்படின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு தான் நாங்கள் அந்த டனலுக்கு போகிறோம். சாப்பிட்டுட்டு அடுத்த ஊரை போய் பார்ப்போம். க்ரௌடு நம்ம க்ரௌடு மட்டும்தான், வேறு யாரும் எக்ஸ்ட்ரா க்ரௌடெல்லாம் இல்லை. பட் க்ரௌடுக்கு மத்தியிலையும் நான் போய் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அப்பளம் 2 வெள்ளரிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன், வெள்ளரிக்காய் பிஞ்சு. அப்புறம் சிக்கனில் இந்த சிக்கன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க, பேர் தான் கேட்கல. சிக்கனில் வடகத்தை வச்சு ஒரு சாட் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் சாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்பளம் சாட்டு, சாரி, பார்க்குறதுக்கு எதுவும் சிக்கன் மாதிரி இருந்தது. நம்ம சிக்கன் தனியாக, சிக்கனில் ஒரு கிரேவி, அப்புறம் கறி, காய்கறியை போட்டு ஒரு குருமா, சாப்பாடு, பன்னீரில் பட்டர் பீஸ் மசாலா, பன்னீர் பட்டர் பீஸ் மசாலா, நான், அப்பளம், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதைத்தான் இன்றைக்கி நாம் ஃபுட்டாக எடுத்துக்க போகிறோம். அவ்வளோ எக்ஸாட்டிக் ஃபுட்ஸு, வியட்நாமீஸ் ஃபுட்ஸும் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். பட் ஆனால் எனக்கு அதை பார்க்குறப்ப சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் கிராப்பு அது இதுன்னு வச்சுருக்காங்க, தவளைக்கறி கூட இருக்குது. பன்னீர் பீஸ் பட்டர் மசாலா வித் நான். ஹெவன்லி. ஓகே, டீம் பி குலாப் ஜாமுன் சாப்பிட்றீங்களா? குலாப் ஜாமுன் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மட்டும் கேமரா கூட்டி விட்டுருக்கேன். நீ கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்க மாட்டேன் தெரியுது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. குலாப் ஜாமோட ரிவ்யூ வந்துட்டுருக்கு. அப்போ குலாப் ஜாமுன் நம்ம ஒரு வாடி சாப்பிட வேண்டியது தானே, ஒரு வாய். சாரி, கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு சின்ன பீஸ் குலாப் ஜாமுனோட இந்த மதிய உணவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்தது அந்த டனல் தான், அதிலும் போர் நடந்த டனலு. எது சாப்பிட்டாலும் ரசித்து ருசித்து சாப்பிட்டா ஜீரணமாகுங்குவாங்க. அந்த நிலமையில தான் கார்த்தி நம்மளை டெம்ப் பண்ணிட்டு போன அந்த குலாப் ஜாமுன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, இது செகண்ட்.
குருபாலன் எஸ் சார். என்ன சாப்பிட்டீங்களா? சூப்பராக இருந்தது. ஃபுட்டு நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. இந்தியன் ஃபுட்டு நல்ல ஒரு டேஸ்ட் இருந்தது. எல்லாரும் வாங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே. டாம் How can டாம் உங்களுக்கு யூ நோ தமிழ் வார்த்தை ஹவு யூ கால் திஸ் கைஸ்? லூசு பேல இது என்ன Who teach you this, Tom? You alone learned this? Yeah, I learned this. I like it. You like that word, huh? Lusu Paile. Okay. How you call me for coming from that side to this side? வாங்க. ஒரு மசால் வடை, ஒரு சாயா, சூடான சாயா. வாங்க. கத்து கொடுத்துட்டேயா வியட்நாம்காரங்களுக்கு. சூச்சி சேனலை பற்றி உள்ளே நடக்க போகிற விஷயத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம கூட டாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. டாமை இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம். டாம் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்போம். So in this area, American soldier, they were free to shoot anything in this area. No need to ask commander for permission. They found something weird, something suspicious. Just shoot, drop bomb here. So this one, however, in the Vietnam War, Americans they got a lot of trouble with our weather because we have the wet season. It's raining heavily. We have the river. So if they drop the gun into the water or to the mud in the jungle, the bullet jam inside. Yeah, and one more thing. This gun, AK-47, if you drop to the mud, to the water, the bullet don't jam. டாம் ஓரளவுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. அமெரிக்கா எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டை வந்து வச்சு அட்டாக் பண்ணாங்க, சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து எப்படி வியட்நாமுக்கு சப்போர்ட் பண்ணி, அதுலேயும் AK-47ஓட தன்மை என்னன்னு சொன்னாங்க. எதுக்காக அந்த AK-47 வந்து வியட்நாமிஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, வியட்நாமிஸ் யாருமே பெரிய ஒரு போர் யுக்தி கொண்டவங்க இல்லை. அவங்க வந்து எல்லாமே ஃபார்மர்ஸு. அதுலேருந்து அக்ரிகல்ச்சர்லாம் நிறைய இருந்ததுன்னா மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருந்து அமெரிக்கன்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போது ஷார்ட் வெர்ஷனில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக போகணுமோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட் வேணும்னு AK-47 எடுத்திருக்காங்க. AK-47 என்ன பண்ணணும்னா மரத்தையும் ஹோல்ட் பண்ணி போய் அட்டாக் பண்ணுமாமா. தட் இஸ் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் AK-47. அதை தெரியாமல் இவ்வளோ வருஷம் AK-47 இருந்தோம். அதனால தான் AK-47 பற்றி சொல்லுங்கள். இனி உள்ளே போய் டனலை பற்றி பார்க்கலாம் வாங்க. டனலுக்கு இந்த வழியாக தான் போகணுங்கிறாங்க. ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஹாவ் டு ஸ்கேன் திஸ் டோக்கன். ஓகே, டோக்கன் ஸ்கேன் பண்ணியாச்சு. எல்லோரும் டனலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டனலுக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு டனலுக்குள்ளே வந்து வெளியே இறங்கி ஏறுற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. The blue color here, this is a headquarter. This is a headquarter, Dong Zu base. And a lot of small bases, so more than 200 bases here to protect Saigon. And the pink color, that's a fighting area. In the night time, the Vietnamese tried to attack to the city because Saigon was the capital of American. So in the night time, they tried to attack to American station, or police station, or army bases. So the first level, 3 meters under the ground, 3 meters only. In the first level, they built meeting room, and then the kitchen. When you're cooking, smoke coming out to the sky. If American, they see the smoke in the air, they drop bomb here from 200 bases. They drop bomb. But if you are on the hammock, you are not on the ground. Shockwave or something, you are safe. That's why everybody use hammock. We don't sleep on the ground. We die. ஒண்ணுமே தெரியலையே. நீ சுட்டதை தான் பார்த்துட்டோமே வாங்க. No. Walk, lie down and draw. 1 hour later. வெளியே வரும்போது கண்ணை வச்சு சுட போறாங்க. கண்ணை வச்சு சுடுற மூஞ்சி இது. When American, they came to the jungle, they didn't see anybody. And then suddenly, the Vietnamese came out from everywhere, from the water, from the jungle, from the village, from everywhere. So they said that they didn't see the Vietnamese, but why they came out everywhere? Yes, so this is guerrilla warfare. So you are in the middle of the jungle. Yeah. This jungle was destroying everything by bomb, by U.S. bomb and artillery in the wartime. So it has been more than 20 years. We are regenerating the jungle, the new one. In 1984,
You don't see the jungle behind. Only tank. Yeah. No jungle. 1984. But the tank here was destroyed in 1970. This is from the anti-tank weapon. Destroy the armor and kill the driver inside. This is AK-47. This is M41 American tank. The gun which shot. AK-47 can be. Yes, yes. Alright, here. Pull him. Okay, so here I wanted to show you. This is many different kinds of trap. So that's a sticking trap with 4 spikes from 4 sides. When we step on a trap, it kills our body. The next one we call the armpit trap. It step at our armpit trap. Here, this is a door trap. When a U.S. soldier, they came to the village, they want to check the house. So they kick the door. After you kick the door, the trap from behind. After you kick the door, the trap fall down. Yes. And wow, so when you see the trap coming, you hold here, still move, here to run. Okay. Now let's go. So the black clothes, that's the clothes for the farmer and the fisherman in the south of Vietnam. And that's guerrilla. So I show you how they're working. Okay, ready, finish. Okay. Okay, this is the place we try shooting. You can try the real gun, AK-47. Yes, and then we pay $28 for each person for 10 shots. ஒரு ஆளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $28 6 லட்சம் ரூபா வியட்நாம் அமௌண்ட் படி. நீ சுட்டதை நான் சுட போகிறேன். வா, இந்த இடமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அவ்வா அங்கப்பா அதை தாண்டி போகக்கூடாது. அவ்வளோ புல்லட்ஸ் இருக்குது. அது எல்லாமே புல்லட்ஸு, கல் கிடையாது, ஜல்லி கிடையாது, புல்லட்ஸு. தினேஷ் ரெடி ஆகிட்டான் சுடுறதுக்கு. தினேஷ் ரெடியா? ஓகே. மக்கா ஐயோ செம சவுண்டு. பழைய லாரி டயர் எடுத்து அதுலேயே வந்து செப்பல் செஞ்சிட்ருக்காங்க. என்ன இது? அதுவும் கத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த கத்தி வச்சு ஷார்ப்பாக கட் பண்ணி ஒரு செருப்பு, கோடாலி, அருவா கூட கோடாலி வச்சு செருப்பை கட் பண்ணி அதையே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓ, டனலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி. டனல். So he, the soldier, he need to go in the front. You know why? He need to check in the front, snake or something in the front for you. You have to follow him. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே. Follow him. चलो. அப்பா டனலுக்குள்ளே போகிறோம். அவர் போய் செக் பண்ணுறாரு. வேற லெவலு. வெயிட் தெரியல. எஸ் எந்திரிக்க முடியாதப்பா. Hey, the sharp way. Huh? The last it. ஓகே. ரொம்ப இதாக இருக்குடா. You want to go more? Follow me. Okay. Turn left. Enough. Yeah, turn left, right. Huh? Turn left, go up. லெஃப்ட் போனா நான் மேப் You want to go away? Follow me. ஐ வாண்ட் டு கோ. சார் நான் பேரு முகேஷ் சார். ஓ டே. என்னால முடியலடா.
20 meter. லாஸ்ட்ல போய் வந்துடும் போக 20 மீட்டர் தான் போக முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டா பயமா இருக்குன்னா 20 meter. லைட் இல்லை. யா 20 meter. This is easier for the tourists. This is bigger. ஓகே. Not original. Original more difficult. மாப்பு பச்சுட்டாடா ஆப்பு. ஒரு நிமிஷம். வாயா அம்மா They try more. People try more. முடியல. எப்படித்தான் அந்த காலத்துல இப்படி எல்லாம் Okay. We wait for them. தெரியலங்க. அவங்க எத்தனை மணி இருந்திருப்பாங்க. கரெக்ட் தான். அதான் அவர் சொன்னார்ல, வியட்நாமீஸ் வந்து மேக்ஸிமம் 4.5 to 4.8 தான் அவங்களோட ஹைட்டு. அவங்களுக்கு வேண்டி தான் இந்த டனல் கிரியேட் பண்ணிருக்காங்க. அமெரிக்கன்ஸ் மேக்ஸிமம் 5 to 7 வரைக்கும் கூட இருந்திருக்கிறாங்க ஹைட்டு. அவங்களால உள்ள போக முடியாது. அது மட்டும் இல்லை, இது வந்து டூரிஸ்டுக்காக கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இந்த அளவுக்கு ஏறி போக முடியுது. இல்லைன்னா அது கூட கிடையாது. போயிட்டேன் வீடியோ எடுத்துட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கிச்சன் வந்து இங்கே சமைச்சிட்டு இருக்காங்களாங்கிறதே தெரியாத அளவுக்கு காடு வந்து மூடி தான் இருக்குது. பட் ஆனால் புகை மேலே போச்சுன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு, புகை வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறேனே, எந்த அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜியை வந்து இல்லாத காலத்தில் அவங்க என்ன சிந்திக்க முடியுமோ சிந்திச்சிருக்கிறாங்க. புகை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கீழே கிரவுண்ட்லேயே வந்து புகை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டிங்கில் பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் நான் விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னொரு தடவை நான் இந்த விஷயத்த பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் ஒரு துளி அளவு கூட இது பண்ண மாட்டேன். நீங்கள் வியட்நாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற இந்த விஷயத்தை நான் வியட்நாம் வராமல் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி தான் சொல்ல முடியும். யார் மூலியமானா அந்த கைடு, லோக்கல் கைடு டாம் மூலியமா. ஹாப்பி டு ஷேர் தட் கோ வித் திஸ் ஹாலிடேஸ் வந்து எக்ஸலண்ட் ப்ரிப்பரேஷன். எல்லாரும் சிட்டி சென்டரில் பார்த்துட்டு இதுதான் வியட்நாம்னு சொன்னால் நம்பாதீங்க அப்படிங்க. இங்கே வந்து இந்த ஸ்டோரிலாம் கேட்கும்போது ரியலி ஃபைட்டர்ஸ், குட் சர்வைவர், வாரியர்ஸ். இல்லை வாரியர் விட சர்வைவர் அப்படி சொல்லலாம். அந்த காலத்தில் இதுமே வெறும் ஒரு அம்பு கத்தி வச்சுட்டு ஒரு யூஎஸ் ஆர்மியை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. கரெக்ட். இது மாதிரி அடுத்தடுத்து என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் சொல்கிறேன். பட் ஷைனிங் ஆஃப் பேட்ரி ஆல்மோஸ்ட் ட்ரை. தேங்க்யூ. பேட்ரி மட்டும் இல்லை, நானும் தான். பாய். மக்களே, ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி நம்ம சிட்டி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். கோச்சிமீனுக்கு சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இது பேர் சிட்டி மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 2 விதமான ஷாப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் ஷாப் அண்ட் கவர்மெண்ட் ஷாப். கவர்மெண்ட் ஷாப் வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே மட்டும் இருக்கிறது கவர்மெண்ட் ஷாப்பு. அதுக்கப்புறம் இருக்கிறது ப்ரைவேட் ஷாப். 2 ஷாப்புமே இருக்குது. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஷாப் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு, பார்க்கிங் பண்ண முடியாது. ப்ரைவேட் ஷாப்பில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 60% வரைக்கும் பார்க்கிங் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க கைடு. அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். பிஃபோர் பர்ச்சேஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ்டியில் வச்சுருக்க, அதாவது டாலராக இருக்கிறத கொண்டு வந்து இங்கே கொடுத்து டாங்காக மாற்றிக்கணும். இப்போ $100 வந்து நேற்று வந்து 26,25,000 கிடச்சிது. இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு 26 லட்சம் தான் கிடச்சிருக்கு, 25,000 கிடைக்கல. அப்படின்னா ஒரு 30 rupees நம்மளுக்கு வந்து லெஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே, இதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், எப்படி பார்க்கலாம் வாங்க. மக்களே, பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட தான். இந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பேக் வாங்குறதுக்காக பர்ச்சேஸ் போயிருக்கேன். செருப்பு வாங்கிட்டேன். செருப்பு காப்பிக்க. இந்த செருப்பு க்ராக்ஸு வாங்கியாச்சு. ஒரு க்ராக்ஸ் வந்து ஃபஸ்ட் காப்பி தான். இது வரைக்கும் நான் அந்த ஃபஸ்ட் காப்பி வாங்கினது. பட் இந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, வாங்கியிருக்கேன். எவ்வளோ தெரியுங்களா? ஜஸ்ட் ஒரு 700 rupees வாங்கியிருக்கேன். இது இந்த பில்டிங் வந்து வெளியே போனால் இது எல்லாமே ப்ரைவேட் ஷாப்ஸு.
கவர்மெண்ட் ஷாப்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 6 o'clock ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் வரீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஷாப்புக்கு மட்டும் 6 o'clock பிஃபோர் வாங்க. ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ் டன். ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். சில்வர் லேண்ட் மே தான் நம்ம இப்போ தங்கியிருக்கிற ஹோட்டல். அது நிறைய தடவை சொல்லிட்டேன். பட் இந்த ஹோட்டல் வந்து அல்டிமேட்டுங்க. ரிசப்ஷன் ஏரியா, லான் ஏரியா, அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். பட் எல்லாமே கேனில் இருக்குது. நம்ம நேராக நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் மேலே ஏறி வந்தால் 10th floor தான் எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கார்டு இருக்குது. ஷான் பி ஸ்டே திஸ் ரூம். நல்லா இருக்குல்ல? ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே இங்கே அப்படியே குத்தி வச்சு லைட் ஓப்பன். This is the beautiful room. நான் காலையிலே ஒரு ஷூட் எடுத்து காமிச்சிட்டேன். பட் ஏன் நான் நைட்டு காட்டுறேன்னா நைட்டு வந்து அதோட பியூட்டியே பியூட்டி தான். இருக்கா 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 How is it? Excellent. எக்ஸலண்ட்டுன்னு சொன்னால் அப்படி ஒரு இது இருக்கும். ஒரு ஹோட்டலில் வந்தால் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினைப்போம்ல, அதுக்கு பர்ஃபெக்டாக கோவித்தஸ் வந்து பிளான் பண்ணி பக்காவாக. இதுதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். இந்த ட்ரிப்லேயே வந்து ஹோட்டல் அண்ட் ஸ்டே தான் எக்ஸ்பென்சிவ். அந்த ஸ்டேவும் ஹோட்டலும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எதுக்குன்னு நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன பதில், யூ வில் ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ். மேக்ஸிமம் சுற்றி காமிச்சிட்டேன். ரூமோடது, ஹோட்டலோடது முடிஞ்சால் காலையில் சுற்றி பார்ப்போம். ஃபுட்டு ஏரியா, பிரேக்ஃபாஸ்ட்டு பிளேசஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிட்டேன். இருந்தாலும் நாளைக்கு ஒரு சின்ன டெஸ்டிமோனியலோட டே 4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலையில் 8 o'clock இங்கேருந்து கிளம்புறோம். மத்தியானம் 12:30 மணிக்கு ஃப்ளைட்டு ஃப்ரம் ஹோச்சிமூன் டு KL மலேசியா. அங்கேருந்து கோயம்புத்தூர். அப்படியே நைட் நேரத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நான் ரூமில் வச்சு சொன்னேன்ல, அந்த துபாய் ஃபீல் வரும் பாருங்க. மஷ்ரூமு எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கே சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அங்கே மட்டும்தான் சாப்பிட வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்தியன் ஃபுட்டு தான் கொடுத்தாங்க. 3 நாள் ஏன் இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், ஃபுட்டு சரியில்லைன்னா டூர் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நம்ம பார்த்துக்கு ஏதோ ஒரு நாள் எக்ஸாட்டிக் சாப்பிட்றோங்கிறதுனால இங்கே இருக்கிற லோக்கல் ஃபுட்டு சாப்பிடணும். லோக்கல் ஃபுட் சம்டைம்ஸ் நம்ம பாடிக்கு செட் ஆகாமல் போச்சுன்னா டூரே கொலாப்ஸ் ஆகிடுங்கிறார்.